ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஷோ ஆகும், அதையுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான டெக் வீடியோஸும் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதும் போல் உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் 5வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே ஃபஸ்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் நேம், அடுத்ததான் நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐகான், அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளுடைய நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி யூசர் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய பயோ அப்படிங்கிற இடத்துல நான் ஃபில் பண்ணலை. அதை எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பயோ அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபர் அப்படின்னா ஐஎம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஐஎம் ஏ யூடியூபர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் ஆட்டிடியூடாக வந்துட்டு இருக்கும். ஆட்டிடியூட் மீன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கெத்தாக வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரியேட்டர் அப்படின்னா நீங்கள் சோலோ க்ரியேட்டர், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் உங்கள் சேனல் வந்துட்டு ரன் பண்ணுறீங்க, நீங்கள் தான் வந்துட்டு வீடியோ க்ரியேட்டர் அண்ட் எடிட்டிங் எல்லாமே நீங்கள் அப்படின்னா சிங்கிள் க்ரியேட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்ததான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாம் அண்ட் டேட் லவ்வர் கூட வந்துட்டு கொடுக்கலாம். மாம் அண்ட் டேட் லவ்வர் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. அடுத்ததான் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஐக்கான், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓகே. ஸோ ஹார்ட் ஐக்கானே போதும். அடுத்ததான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக். ஸோ பிளாக் வந்துட்டு நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளாக் ஹார்ட் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஹார்ட் ஐக்கன்லாம் பிளாக் வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி மை யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு அந்த லிங்கை அந்த இமோஜி இருக்கும், லிங்க் இமோஜி. ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆரோ மார்க்குனாக்கா இருக்கும். இந்த ஹேண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்த்து காட்டுற மாதிரி வந்துட்டு இருக்கும். அது எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்டு அந்த ஒரு செக்ஷனில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஓரளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா டீசெண்டான ஒரு பயோ வந்துட்டு ரெடி ஆகிட்டு, அடுத்ததான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒரு 2 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு அட்டு. ஸோ அட் மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு யூசர் நேமாக உங்கள் பயோவில் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே மாதிரி ஹேஷ்டேக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே உள்ள அந்த பயோவில் உள்ள அந்த ஒரு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் லிங்க்னு கொடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம பயோவில் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் லிங்க்னு இருக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணி ஆட் எக்ஸ்டர்னல் லிங்க்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல URL அப்படின்னு இருக்கும், இதில் வந்துட்டு அந்த லிங்கை வந்துட்டு ஆட் பண்ணிவிடுங்க, உங்கள் யூடியூப் சேனல் லிங்க்கை. இப்போ நான் ஆட் பண்ணி காமிக்கேன். கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடட் எ லிங்க் ஃபார் பயோ அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இனிமேட்டு வந்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பாருங்கள், ஐஎம் ஏ யூடியூபர் சிங்கிள் க்ரியேட்டர் மாம் அண்ட் டேட் லவ்வர் பிளாக் மை யூடியூப் சேனல் லிங்க். அடுத்ததான் நம்மளுடைய லிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒரு பயோ வந்துட்டு ரெடி பண்ணணும். அடுத்ததான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஒரு சில செட்டிங்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸை மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு இப்போ ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு மேலே டாப் ரைட் சைடு காணல ஒரு 3 பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸ்னோட ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், ஜெண்டர், பர்த்டே, நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செட் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்துட்டு உங்களால் வியூ பண்ணிக்கிட முடியும். நீங்கள் எந்த நம்பரில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு உங்களால் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு 2வது ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு சம்திங் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துட்டு பிடிச்சி போயிட்டு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணலனாலும் வேறு எப்போமாச்சும் வாட்ச் பண்ணினா அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ அதுக்கு தான் இந்த சேவ்டு ஆப்ஷன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் அடுத்ததை சொல்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கண்டென்ட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணி வைக்கிற மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு 18+ வீடியோவுமே உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வரவே வராது. நான் 100% ஷுவராக வந்து சொல்லுவேன். ஸோ இது மஸ்ட் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லுலர் டேட்டா யூஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் அப்படின்னு இருக்கும். இதை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு டவுனாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலவாகுமே தவிர ரொம்ப அதிகமாக வந்துட்டு செலவாக. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ரொஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ், ஃபோட்டோஸ், ரீல்ஸ் வீடியோலாம் வந்துட்டு ஷேர் பண்ணல. அந்த ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி ரொம்பவே ஒரு லோ குவாலிட்டியில் வந்துட்டு அப்லோட் ஆகும். அது எப்படி ஹையஸ்ட் குவாலிட்டியில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறது அப்படின்னா மீடியா அப்லோட் குவாலிட்டி அப்படின்ட்டு இருக்கும். இதில் அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டின்னு இருக்கும். இதை வந்துட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் தான் வந்துட்டு அப்லோட் ஆகும். ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் இந்த செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கண்டினியூன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூன்னு இருக்கும். அதுமே கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாகவும் கண்டினியூன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு எடிட்டிங் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடிட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒரு மியூசிக் சம்மந்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா மியூசிக் சம்மந்தமாக வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக எஜுகேஷன் சம்மந்தமாக அப்படின்னா அதை வந்து எஜுகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கேமர் சம்மந்தமான கேமரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ க்ரியேட்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அப்படின்னு இருக்கும், பிஸ்னஸ்ன்னு இருக்கும். கிரியேட்டரை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு கெட் இன்ஸ்பயர்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு கிரியேட்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் அண்ட் இன்சைட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக க்ரோ யுவர் ஆடியன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ண சொல்லுவாங்க. இதை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் போஸ்ட் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இதுவே போதும். இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ பேக் வர மாட்டேங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். திருப்பி இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கேட்டகரி வந்துட்டு பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இதை வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துட்டு பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் இருக்குது. இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்துட்டு டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண மறந்துட்டோம். ஸோ எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணலாம். இந்த இருக்குது பாருங்கள். ஸோ எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேட்டகரின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கேட்டகரியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கிரியேட்டர்னு கொடுத்துட்டு டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய பேஜுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேட்டர் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரியே வீடியோ கிரியேட்டர் வந்து ஷோ ஆகிட்டா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதை எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்
அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துட்டு இதே சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு வேணுமா அப்படிங்கிறது மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.